வெல்கம் டு சென்னை வெல்லூர். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் உடைய அடுத்தடுத்த சீரியஸ் நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் பார்த்துட்டு இருக்கோம். அது அடிப்படையில் ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்பீங்க ஒரு டாபிக், எக்கனாமிக்ஸில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அடுத்த வீடியோவாக நம்ம பாலிட்டி வீடியோ பார்க்குறோம். ஓகேங்களா, ஒவ்வொரு சப்ஜெக்டோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோடைய கொடுக்குறதுடைய நோக்கமே என்ன, அதுக்காக அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் புதுசாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, வெறும் ஒன்லைனராக கேட்டிருக்காங்களா, கூற்று காரணம் கேட்குறாங்களா, அந்த கூற்று காரணத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும், எல்லாமே இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக நம்ம நம்மளா இந்த கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணலை. டிஎன்பிஎஸ்சியோடைய ட்ரெண்டை தான் அப்படியே எடுத்துருக்கோம். அதுவும் ரொம்ப பழைய கொஸ்டின்ஸ் எடுக்கல, கடந்த 2-3 வருடங்களில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறோம். அந்த வரிசையில் பாலிட்டியில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம ஃபர்ஸ்ட் சீரியஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். டாபிக் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3-4 டாபிக். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டாபிக் எப்பவும் போல தான், அதாவது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு பிளஸ் அரசியலமைப்பு உருவாக்கம், ரெண்டு நம்ம ஒரே டாபிக்காக தான் நம்ம பேசுகிறோம். அரசியலமைப்பு உருவாக்கம் இங்கிலீஷ் மீடியம் பசங்க மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படி படிச்சிருப்பீங்க. அடுத்து அரசியலமைப்பில் அதிகமாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பகுதினா கான்ஸ்டியூஷனுடைய பகுதிகள் மற்றும் அட்டவணை, பார்ட்ஸ் அண்ட் ஷெட்யூல்ஸ் அப்படி சொல்லுவாங்க. 25 பகுதி இருக்குது, 12 அட்டவணை இன்னைக்கு டேட்ல இருக்குது. ஓகேங்களா, ஆர்டிகல்ஸ் அங்கங்க தான் படிப்போம், அது ஒரு பகுதியை தனியாக படிக்கிறோம். அடுத்து ஆதாரங்கள், அப்படி ஆதாரங்கள்னா நம்மளுடைய அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா 60 நாடுகள்ல இருந்து எடுக்கப்பட்டது. அப்போ அது முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் எந்தெந்த நாடுகள்ல இருந்து எடுக்கப்பட்டது அதை படிப்போம். அது வர சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், ஆதாரங்கள். அடுத்து முகவுரை அப்படின்னா பிரியாம்பிள், எப்படி நம்ம புத்தகத்தில் இண்டெக்ஸ் பேஜ் ப்ரிஃபேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குதோ அதே மாதிரி மொத்த கான்ஸ்டியூஷன் என்ன சொல்ல வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாம்பிள், ஒரு முகவுரையை எழுதி வச்சிருக்காங்க. அந்த முகவுரையை சொல்கிறோம். ஓகே, அப்போ இதுதான் 1, 2, 3, 4 டாப்பிக்காக இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஓகே, ரொம்ப தெளிவாக சூப்பராக டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃபேக்சுவல் பாயிண்ட் தான் இங்கே இருக்க போது 2-3 கான்செப்ட் தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த வரிசையில் முதல் கொஸ்டின் அரசியலமைப்புடைய சிற்பி யாரு அதை கேட்குறாங்க. ஓகே, ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் எடுத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துல நடக்கக்கூடிய எக்ஸாம்ல, கடந்த 2 வருஷமா பிரிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கக்கூடிய எக்ஸாம்ல ஒரு தடவையாவது இந்த கொஸ்டின் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு முக்கியமான கொஸ்டின், அரசியலமைப்பின் சிற்பி யாரு, ஹூ இஸ் த சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இது பேசிக்கா நம்ம ஊர்ல பேசுறோம்ல, இந்தியாவுடைய அரசியலமைப்பு எழுதியது யாரு, இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டு சிலையில இருக்கிறது யாரு, ஒரே ஒரு நபர் தான் அம்பேத்கர். ஓகேங்களா, அப்போ அவர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா சீஃப் ஆர்கிடெக்ட் அப்படி சொல்றோம். சரி சார், ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க அம்பேத்கர் தான் முழுவதுமாக நம்மளுடைய அரசியலமைப்பை எழுதினார் அப்படின்னு சொல்றது பார்ஷியலி கரெக்ட், முழுவதுமாக கரெக்ட் கிடையாது. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக அரசியலமைப்பு அவர் ஒரு ஆளாக உட்காந்து எழுதுறார். ஓகேங்களா, அவர் ஒரு டிராஃப்ட் பண்ணார். ஓகேங்களா, அதுக்குன்னு ஒரு வரைவு கொண்டு இருந்தது. ஹிஸ்டாரிக்கலாக தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அரசியலமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டது, இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கணும் யார் சொன்னது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டீம் இருந்தது. அதுக்கு பேர் தான் கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அரசியல் நிர்ணய சபை, ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி கொஸ்டின் வரும். அந்த அரசியல் நிர்ணய சபையில 389 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, மொத்தமா. ஓகேங்களா, எலெக்டட் மெம்பர்ஸ் தான், இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமா எலெக்டட் மெம்பர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 389 பேர். இவங்க எல்லாரும் தான் என்ன செய்வாங்கன்னா அரசியலமைப்புல என்னென்ன விஷயங்கள் வரணுங்கிறது முடிவு பண்றவங்க. ஓகேங்களா, அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை ரெக்கமெண்ட் பண்றாங்க, அதெல்லாம் நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோம். ஃபைனலா டிராஃப்டிங் கமிட்டி, ஓகேங்களா, வரைவு குழு அவங்க கிட்ட போகும். அவங்க தான் ஃபைனல் பண்றவங்க. இவங்க தான் ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியும், ஆனா அவங்க தான் ஃபைனல் பண்ணுவாங்க, இவங்க ஃபைனல் பண்ண முடியாது. அப்ப இந்த டிராஃப்டிங் கமிட்டியில அந்த மொத்த வரைவு குழுக்கும் ஹெட்டா இருந்தது யார்? ஓகேங்களா, அதுதான் அம்பேத்கர். அதனால தான் நம்ம இன்டெரக்டா நம்ம அரசியலமைப்பு எழுதுறது அம்பேத்கர் சொல்றோம். ஓகேங்களா, இவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க, ரெக்கமெண்ட் பண்ண எல்லாத்தையும் எடுக்கவும் முடியாதுல்ல, அது ரெக்கமெண்ட் பண்ண எல்லாத்தையும் வேணான்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ எது வேணும், எது வேணாம், எது நல்லது, எது தேவையில்லை, எதெல்லாம் ஃபியூச்சருக்கு நல்லது, எதெல்லாம் இப்போதைக்கு தேவைங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக சூப்பராக எழுதி வச்சிருக்காங்க மொத்த வரைவு குழு. அந்த வரைவு குழுவுடைய சேர்மன் அப்படி கேட்டால் யார் தான்? அம்பேத்கர் அவர்கள் தான். ஓகேங்களா, அதனால சொல்லுவோம். அதே மாதிரி அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்புல அவர் நிறைய விஷயங்களை கொட்டேஷன் மாதிரி சொல்லியிருப்பார். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன், ஹார்ட் அண்ட் சோல், இதயம் மற்றும் ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் இல்லைன்னா மொத்த அரசியலமைப்பு இருந்ததுக்கு பயனே இல்லை, நல் அண்ட் வாய்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொட்டேஷன் சொல்லியிருப்பாரு. அம்பேத்கரை பற்றி அதை படிச்சுக்கணும். அம்பேத்கர் தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டராக நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா, இந்தியாவுடைய முதல் சட்டத்துறை அமைச்சர் அப்படின்னா படிப்போம்ல. ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாரும் படிக்கணும், முதல் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் யார், முதல் கல்வி அமைச்சர் யாரும் படிக்கணும். அதே மாதிரி முதல் சட்ட அமைச்சர் அப்படின்னா அம்பேத்கர் அவர்கள் தான். அதுக்கு கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா ஹிஸ்டரி ரிலேட்டடாக அம்பேத்கர் நீங்கள் படிக்கணும். அது ஐஎன்எம்ல படிப்பீங்க. அம்பேத்கர் தனி ரிலேட்டட் இருக்குது. அவர் என்னென்ன போராட்டம் பண்ணார், அவருக்கும் காந்திக்கு போடப்பட்ட உடன்படிக்கை என்ன, அவர் என்ன சத்தியாகிரகம் நடத்தினார், இதெல்லாத்தையும் நம்ம படிப்போம். எங்க? ஐஎன்எம்ல படிப்போம். ஓகேங்களா, பாலிட்டியில் தேவை கிடையாது. ஓகேங்களா, ரைட். இதில் மீதி இருக்கக்கூடிய பேரை தான் பாருங்களேன். HC முகர்ஜி,
அப்புறம் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. இது ரொம்ப முக்கியமானவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஏன்னா இவர் தான் இந்தியாவின் முதல் குடியரசு தலைவர். அது மட்டும் கிடையாது, நான் சொன்ன 389 கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபை, அந்த அரசியல் நிர்ணய சபையுடைய நிரந்தர தலைவர், முதல் தலைவர் யார் தான் அப்படி பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான். ரொம்ப முக்கியமானவர். ஓகேங்களா, ரைட். முதல் கொஸ்டின் முடிஞ்சது. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, ஒரு பெரிய கொஸ்டின், அப்படியே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா இருக்கு பாருங்க. அப்படி ஒரு 4 லைன் வாசிக்கணும். ஓகேங்களா, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை கஷ்டம் நினைச்சு ஃபேஸ் பண்ணீங்கன்னா கஷ்டமா தான் இருக்கும். எப்பவுமே கூற்று காரணம் கொஸ்டினை எளிமை, நம்ம படித்தது தான் வரப்போகுது, அந்த மனநிலையோட ஃபேஸ் பண்ணணும். ஓகேங்களா, வந்தாலே மண்டையை சொறிகிறது, ஓகேங்களா, கண்டிப்பா நமக்கு தப்பாயிரும், அந்த மைண்ட் செட்ல அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணவே கூடாது. கம்பல்சரி நமக்கு தெரியும், யோசிச்சு பார்க்கணும். ஓகேங்களா, மெஜாரிட்டி எனக்கு சுத்தமா தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் ஆன்சர் வந்து ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஏக்கான விளக்கம் ஆர் அப்படின்னு போட்டு வந்துடும். சுத்தமா தெரியாத பட்சத்தில் நான் சொல்றது. ஓகேங்களா, தெரிஞ்சதுன்னா ட்ரை பண்ணணும். ஓகே, அப்படி பார்க்கும்போது ஏ கூற்று கொஸ்டின், அரசியல் சாசன நிர்ணய சபை மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், அரசியல் நிர்ணய சபைனா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி 389 பேரை கொண்ட ஒரு சபை. அந்த சபை எலெக்டட் மெம்பர்ஸ் தான், ஆனா இன்டைரக்ட் எலெக்ஷன், மறைமுக தேர்தல் மூலமாக தான் அவங்க தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அப்ப மறைமுகமாக தேர்ந்தது யார் ஓட்டு போட்டிருப்பாங்க? மக்கள் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. மக்கள் ஓட்டு போட்டு அது டைரக்ட் எலெக்ஷன். மறைமுக தேர்தல் தான் இப்போ எப்படி எம்எல்ஏ சட்டமன்றம் இருக்கோ அதே மாதிரி அந்த டைம்ல இருந்த ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, தமிழ்ல மாநில அல்லது மாகாண சட்டமன்றம். ஓகே, அந்த சட்டமன்றத்தோடைய உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அரசியல் நிர்ணய சபையை வந்து என்ன செய்யறாங்க? தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ கூற்று வந்து சரி. ஓகேங்களா, அடுத்து காரணம், மாநில சட்டமன்றத்தின் ஒவ்வொரு சமுதாயமும் தன் உறுப்பினர்களை ஒற்றை மாற்றத்தக்க விகிதாச்சார வாக்கு முறையில் தேர்வு செய்யப்படுகின்றன. இது பழைய பசங்களுக்கு இந்த வார்த்தை தெரிஞ்சிருக்கும். ஓகே, இதை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். ஒற்றை மாற்றத்தக்க விகிதாச்சார வாக்கு விகிதம் அப்படின்னா இங்கிலீஷ்ல சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டிங் சிஸ்டம். இதை எங்க படிச்சிருப்போம்னா பிரசிடென்டோட எலெக்ஷன் படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே, பிரசிடென்ட்டுக்கும் மறைமுக தேர்தல் தான், பிரசிடென்ட்டுக்கும் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க, அதுவும் இதுதான். ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆனா மறைமுகமா தேர்தல் நடக்குது அப்படிங்கிறதுக்காக இது சரியான விளக்கம் கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, மறைமுக தேர்தல் தான், ஆனா ஒற்றை மாற்று விகிதாச்சார வாக்கு விகிதம்ங்கிறது வந்து இதுக்கு சரியான விளக்கம் கிடையாது. அப்ப ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் சரியான விளக்கம் அல்ல. ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, ரைட், முடிஞ்சதா? ரெண்டாவது கொஸ்டின், அந்த 389 பேர் சொல்றோம்ல, அந்த 389 பேர்ல வந்து எத்தனை பெண்கள் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, உங்களுக்கு 6th புக்கோ 10th புக்லயே இருக்கும். 389 பேர்ல 15 பேர் பெண்கள். ஓகே, நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மெம்பர்ஸ். ஓகே, அந்த காலத்திலேயே படித்தவர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஓகேங்களா, ரைட். அடுத்து பாருங்க, 1946ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அமைச்சரவை குழுவிற்கு டேஸ் என்பவர் தலைமையேற்றார் அப்படி சொல்றாங்க. அமைச்சரவை குழு அப்படியே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா கேபினட் மிஷன் அப்படி சொல்லுவாங்க. இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் இன்னைக்கு முடிவு பண்ணி நாளைக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, கொடுக்கவும் முடியாது. ஓகேங்களா, பிராக்டிக்கலா அது பாசிபிளும் கிடையாது. அப்ப பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து விடுதலை கொடுக்க மாட்டோம்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப விகரஸா போராடினதுக்கு அப்புறம், நிறைய டிமாண்ட் வச்சதுக்கு அப்புறம் டொமினியன் அந்தஸ்து, செல்ஃப் ரூல் கொடுக்குறோம்னு சொன்னாங்க. அப்போ நம்ம செல்ஃப் ரூல வேணான்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா, செல்ஃப் ரூல்லாம் வேணாம், கொடுத்தா ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தி தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் ஏற்பட்டது. அப்போ தான் விடுதலை சிறை வார் நடந்தது. ஓகேங்களா, 2ஆம் உலக போர் 1939ஆம் ஆண்டு வார் நடந்தது. அப்போ 39ஆம் ஆண்டு வார் நடக்கும்போது அந்த வாரில் வந்து 2ஆம் உலக போர் நடந்தது, 2ஆம் உலக போர் வேர்ல்டு வார் 2. அந்த 2ஆம் உலக போரில் இந்தியர்களுடைய கான்ட்ரிபியூஷன் வேணும். ஏன்னா இந்தியாட்ட தான் நிறைய சோல்ஜர்ஸ் இருந்தாங்க, அவங்க கான்ட்ரிபியூஷன் வேணும். அப்போ நம்ம தலைவர்கள்லாம் நாங்கள் எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும்னா நீங்கள் எங்களுக்கு விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணாங்க. அதனால வேற வழி இல்லாம பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா 1940, அதாவது நல்ல கதையை கவனிச்சுக்கோங்க, 39ல் 2ஆம் உலக போர் ஸ்டார்ட் ஆகுது. 1940 தான் ஆக்சுவலா அந்த ஆகஸ்ட் அறிக்கை இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் கொடுத்துருப்பாங்க. அப்பதான் இந்தியாவுக்கு நாங்க வந்து டொமினியன்ஸ் கொடுக்க போறோம், விடுதலை கொடுக்க போறோம் தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசப்பட்டு தான் தொடர்ந்து அடுத்தடுத்த வருடங்கள்ல ஒவ்வொரு விஷயமா கொண்டு வருவாங்க. 40 ஆகஸ்ட் அறிக்கை, ஓகே, ஆகஸ்ட் ஆஃபர் சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 42 வந்து பாத்தீங்கன்னா கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வரும். ரொம்ப முக்கியமானது 1942 கிரிப்ஸ்
தூதுக்குழு இந்தியாவுக்கு வரும். அப்பதான் இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்தியாவில் புதுசா இன்னொரு டிமாண்ட் உருவானது. இந்தியாவிலிருந்து இஸ்லாமியர்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முகமது அலி ஜின்னா வந்து திருப்பி விகரசா கோரிக்கை விடுத்தாரு. பாகிஸ்தான் தனி நாடு கோரிக்கை. அதனால கிறிஸ்து தூதுக்குழு கொஞ்சம் தடைப்பட்டது. பின்னாட்கள் வேற வேற நிறைய கமிட்டிகள் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. ஓகே, சிஆர் ஃபார்முலா சொல்லிட்டு ராஜாஜி ஒரு பிளான் பண்ணாரு. அடுத்து வேவல் திட்டம் பின்னாடி வருது, வேவல் பிளான், அப்புறம் சிம்லா கான்ஃபரன்ஸ், இதெல்லாம் நடந்து கடைசி ரைட்டு தனியாக பிரிஞ்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு முடிவுக்கு வந்திருப்பாங்க. அது வந்ததுக்கு அப்புறம் ஒரு கமிட்டி போடுவாங்க. அதுக்கு பேர் தான் கேபினெட் தூதுக்குழு. ஓகே, அந்த கேபினெட் தூதுக்குழு 1946 அதான் விடுதலை வரதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி. அதோடைய தலைமை யாருன்னு கேட்குறாங்க, பெத்திக் லாரன்ஸ் அவர் தான் தலைமை. ஓகே, இது ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் கொஸ்டின். போன வருஷம் நம்ம குரூப் 2 குரூப் 4 கேட்டாங்க அந்த கொஸ்டின் ஆக்சுவலா. ஓகேங்களா, கேபினெட் மிஷனுடைய தலைமை யாருன்னா பெத்திக் லாரன்ஸ். இதே மாதிரி கிரிப்ஸ் தூதுக்குழு வந்திருப்பாங்க. அதுக்கு வந்து இவர் தான் ஹெட் ஆக்சுவலா, ஸ்டாவர்ட் கிரிப்ஸ். அவர் இதுலேயும் ஒரு மெம்பராக தான் இருப்பார். ஓகேங்களா, ரைட். ஓகேங்களா, அப்போ வந்து கேபினெட் மிஷன் 1946 விடுதலை கொடுக்கலாம் முடிவு பண்ணியிருப்பாங்க. இது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மவுண்ட் பேட்டன் என்ன பண்ணுவார், அவர் தலைமையில பிளான் பண்ணி விடுதலை கொடுப்பாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம பேசணும்ல அந்த விஷயம் இங்கே வந்துட்டு பாருங்க. குரோனாலஜிக்கல் ஆர்டர், கால வரிசைப்படுத்துக. போன வருஷம் நிறைய பேர் தப்பு பண்ண ஒரு விஷயம். ஓகேங்களா, நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க, தப்பு பண்ணாங்க இந்த ஒரு கொஸ்டினை தான். ஓகேங்களா, ரைட். பார்க்கலாமா என்ன வரிசை அப்படின்னு பாத்துக்கலாமா. ஃபர்ஸ்ட் வேவல் திட்டம், மவுண்ட் பேட்டன் திட்டம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவை தூதுக்குழு, சிம்லா மாநாடு. ஓகேங்களா, இதெல்லாம் கால வரிசைப்படுத்தணும். அப்படி வரிசைப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நம்ம இப்போதான் அமைச்சரவை தூதுக்குழு பார்த்தோம். கொஸ்டின்லேயே ஆன்சர் இருந்தது 1946. அப்போ இது 46 வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நான் சொன்னேன் அமைச்சரவை தூதுக்குழு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மவுண்ட் பேட்டன் திட்டம் கொடுத்தாங்க, மவுண்ட் பேட்டன் பிளான். அப்போ இதுக்கப்புறம் தான் இது வந்திருக்கும். அப்போ இது வந்து 1947. ஓகேங்களா, கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப்ல தான் கொடுத்துருப்பாங்க மவுண்ட் பேட்டன் திட்டம். யார் சார் மவுண்ட் பேட்டன்னா, இந்தியாவுக்கு விடுதலை அடையும் போது இந்தியாவின் பிரபுவாக வைசிராயாக கவர்னர் ஜெனரலாக இருந்தது தான் மவுண்ட் பேட்டன். ஓகேங்களா, சரி சார். அப்போ 3க்கு அடுத்து 4 இருக்க போகுது. ஓகே, இந்த 2 மட்டும் தெரிஞ்சா நீங்க வந்து ஆன்சர் அடிக்கலாம். இதெல்லாம் அடிக்கலாம் பாருங்களேன். 3க்கு அடுத்து 4 இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, மேபி இருக்கலாம். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா 3க்கு அடுத்து 3க்கு அடுத்து 4 சொல்லிட்டேன். 3க்கு அடுத்து 2 இருக்கணும். 3 இது 2 தான். 3க்கு அடுத்து 2 இருக்கணும். இந்த மாதிரி நம்பர்ஸ் எங்க இருக்குது, 3க்கு அடுத்து 2க்கு இருக்கு. இங்க இருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கேயும் 3க்கு அடுத்து 2 இருக்குது. இங்கேயும் 3க்கு அடுத்து 2 இருக்கு. இது பிரிண்டிங் மிஸ்டேக்ல இந்த நம்பர்ஸ் வரல. அப்படி பார்த்தா கூட இங்க 3 2 வரும். இது மட்டும் வராது. ஓகேங்களா, இப்படி மட்டும் வராது. ஏன் அப்படின்னா இங்க ஃபர்ஸ்டே 2 கொடுத்துட்டாங்க, அப்புறம் 4 கொடுத்துட்டாங்க, கமா போட்டு 3,1 போட்டா 2க்கு அப்புறம் 3 வருது. அப்போ இந்த லாஜிக் பார்க்கும்போது நமக்கு 4 ஆப்ஷன் 2 ஆப்ஷன் எலிமினேட் ஆயிட்டு வெறும் எதுவுமே தெரியாம போன கொஸ்டின் வச்சு நம்ம பேசலாம். ஓகேங்களா, இங்க பார்க்கும்போது அடுத்து வேவல் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு திட்டம் இருக்குது. ஓகேங்களா, வேவல் திட்டம் இது 1945ஆம் ஆண்டு வேவல் திட்டம். ஓகேங்களா, அதே வருஷத்துல தான் சிம்லா மாநாடும் நடைபெறும். ஓகேங்களா, வேவல் திட்டம் எந்த வருஷம் நடைபெற்றதோ அதே வருஷத்துல தான் சிம்லா மாநாடும் நடைபெறுகிறது. ஓகேங்களா, அப்ப வேவல் திட்டம் இது ஒரே வருஷம் நடக்குதே சார், அப்ப எது முன்ன பின்ன அதை தெரிஞ்சுக்கணும். இதுக்குதான் நீங்க ஒரு சில ஈவென்ட்டோடைய மந்தை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, எல்லா ஈவென்ட்டோடைய வருஷம் மட்டும் தெரிஞ்சா ஒன்னும் ஆக போறது கிடையாது. எல்லா ஈவென்ட்டுக்கும் மந்த்தும் தெரிஞ்சுக்கணும். மந்த் தெரியும் போது தான் ஒரே விஷயம் நடக்கும்போது முன்ன பின்ன அப்படின்ற விஷயத்தை ஆர்டர் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது நமக்கு யார் வந்து ஃபர்ஸ்ட் வராங்க அப்படி பார்த்தீங்கன்னா வேவல் திட்டம் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேங்களா, வேவல் திட்டத்துக்கு அப்புறம் தான் சிம்லா கான்ஃபரன்ஸ். வேவல் யாருப்பட்ட ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி தான் வேவல். அதுக்கப்புறம் தான் ராஜாஜி ஃபார்முலா. ராஜாஜி ஃபார்முலா தான் சிஆர் ஃபார்முலா சொல்லுவாங்க. அவர் பேர் வந்து சி ராஜகோபாலாச்சாரி. அவர் தான் என்ன சொல்றாருன்னா, இந்தியா பாகிஸ்தான் 2ஆ பிரிய வேணாம், 2 பேரும் ஒரே கண்ட்ரியா காமனா இருந்துக்கோங்க. உங்க 2 பேருக்குமே காமனா பார்த்துக்கிட்டீங்கன்னா டிஃபென்ஸ், அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் தான் காமனா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிஆர் ஃபார்முலா சொல்லுவாங்க. அதை வந்து தட்டி கழிச்சிருவாங்க முகமது அலி ஜின்னா அவர்கள். அப்புறம் வேவல் திட்டம் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சிம்லா மாநாட்டில் வேற வழியே இல்லாம அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா, அப்ப சிம்லா மாநாட்டு வேவல் திட்டத்துக்கு அப்புறம் தான் சிம்லா மாநாடு. ஓகேங்களா, அப்போ 1 அடுத்துதான் என்னது 3 சரி 1க்கு அப்புறம் 4 அடுத்துதான் பார்த்தீங்கன்னா நமக்கு அமைச்சரவை தூதுக்குழு 2. இது லாஜிக்கா கதை தான் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் கேபினெட் மிஷன் வந்து இந்தியாவுக்குள்ள வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் திட்டம். சரிப்பா, இங்க பாருங்க 3 அதுக்கு அடுத்து தான் 2. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து மவுண்ட் பேட்டன் திட்டம். அப்படி பார்க்கும்போது ஆன்சர் வந்து சி 1 4, 3, 2. ஓகேங்களா, இந்த ஆர்டர்ல தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இயர் தெரிஞ்சுக்கணும். இயர் முக்கியம். நான் சொன்ன மாதிரி ஒரு சில ஈவென்ட்டோடைய மந்தையும் தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1919ல நிறைய விஷயம் நடக்கும். ரவுலட் சட்டம் வரும், ரவுலட் சத்தியாகிரகம் வரும், ஜாலியன் வாலாபாக் படுகொலையும் அதே வருஷம் தான் நடக்கும். அப்போ 3 நடக்குது.
எதுக்கப்புறம் எதுவும் தெரியணும்ல. அப்போ அதுக்கு கதையும் தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி கொஞ்சம் மந்த்தையும் தெரிஞ்சுக்கணும். கதை தெரிஞ்சால் ஈஸியாக போடுறா எதுக்கப்புறம் எதுன்னு. ஆனால் ஒரு சில விஷயங்களுக்கு மந்த் தெரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு அதுக்காக தான் மந்த். இன்னும் பழைய கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டோட கேட்குறாங்க டிஎன்பிசியில். அடுத்து The Constituent Assembly held its first meeting on December 9, 1946. TNPSC கடந்த 2 வருஷமா கேட்கக்கூடிய கேள்விகள்ல கேள்வியிலேயே நிறைய ஃபேக்சுவல் பாயிண்ட் கொடுத்துருவாங்க. கேட்கக்கூடிய கேள்வியிலேயே ஃபேக்சுவல் பாயிண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வியை கேட்குறாங்க. அப்படிதான் இங்கேயும் ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆக்சுவலாக இதை நான் ஒரு கேள்வியாக ஃப்ரேம் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே வந்திருந்தது, ஆனால் நம்ம இதுலேயே வந்துட்டு அதான் இருக்குது 2 தடவை சொல்லிட்டு. ஆக்சுவலாக கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி கிட்டத்தட்ட 11 தடவை செஷன் நடத்தியிருப்பாங்க. 11 செஷன் நடத்தியிருப்பாங்க. அந்த 11 செஷனில் எது அரசியல் அமைப்பு நிர்ணய சபையின் முதல் முடிவு, அதாவது முதல் செஷன், ஓகேங்களா, முதல் கூட்டம் எப்போ நடந்ததுன்னா டிசம்பர் 9, 1946 தான் முதல் மீட்டிங் நடந்திருக்கும். ஓகே, அதுதான் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஹெல்ட் இஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங். தமிழில் பார்க்கும்போது 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. கரெக்ட். ஓகே, அதை சொல்லிட்டாங்க. இந்த கூட்டத்துக்கு டேஸ் என்பவர் தலைமை தாங்கினார் அப்படி கேட்கிறாங்க. ஆப்ஷன் ஏல கரெக்டா ராஜேந்திர பிரசாத் போட்டாங்க. டக்குன்னு ராஜேந்திர பிரசாத் நிறைய பேர் போட்டுருவாங்க. ஓகே, அதுதான் பண்ணக்கூடிய தப்பு. ஏன் அப்படின்னா அதுதான் கதையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் கான்செப்டை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே எலெக்ஷனை வச்சு ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்க முடியுமானா முடியாது. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டிங் நடக்குன்னா அந்த மீட்டிங்க்கு தலைவர் இல்லாமல் நடக்கக்கூடாது. அப்போ தலைவர் இல்லாமல் நடக்கணும்னா அது கண்டிப்பாக எலெக்ஷன் இல்லாமல் தான் தலைவர் தேர்ந்தெடுக்கணும். அப்போ தான் நம்ம அரசாங்கம் என்ன முடிவு பண்ணுதுன்னா நம்ம பிரெஞ்சு பிராக்டிஸ் பண்ணலாம். அதாவது பிரெஞ்சு நாடுகளில் யாரை வந்து தலைமை பொறுப்பில் வைப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா யார் அந்த கூட்டத்திலேயே வயதானவரோ, அதாவது சீனியரோ இருக்காங்களோ அவர் தான் தலைமை பொறுப்பில் வைப்பாங்க. இதுதான் பிரெஞ்சு பிராக்டிஸ். அதே மாதிரி நம்மளும் பண்ணலாம் சொல்லிட்டு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு அந்த டைமில் அந்த 389 பேர் யார் வந்திருக்காங்களோ அதில் யார் சீனியர் அப்படி பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா, ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அவர் தான் என்ன பண்றாரு அப்படி பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்பில் இருக்காரு அந்த ஒரு கூட்டத்துக்கு மட்டும். அதனால தான் இவர் என்ன சொல்லுவாங்கன்னா டெம்பரவரி பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, தற்காலிக தலைவர் சொல்லுவாங்க. அந்த சபை நடந்ததுக்கு அப்புறம் எலெக்ஷன் நடந்துட்டு தான் நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ 2 தலைவர் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? தற்காலிக தலைவர், நிரந்தர தலைவர், துணைத் தலைவர் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அது HC முகர்ஜி அப்படிங்கிற 2 பேர் வருவாங்க. ஓகேங்களா? ரைட்டா? அப்போ 11 அதே மாதிரி இன்னொரு மாற்றம் பண்றேன். 11 செஷன் நடந்திருக்கும் மொத்தமா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு. அப்புறம் நான் வந்து 15 பேர் பெண்கள் சொல்லிட்டேன். மொத்த கான்ஸ்டியூண்ட் எழுதுறதுக்கு இந்த கொஸ்டின் இல்லாத டிஎன்பிசி வருஷமே இருக்காது. அந்த அளவுக்கு முக்கியமான கொஸ்டின். ஓகே, ஒரு காலத்துல இப்போ கொஞ்சம் கணக்கு கம்மி பண்ணிட்டாங்க. ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி மொத்தமாக அரசியலமைப்பை எழுதி முடிப்பதற்கு 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள் அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 17 நாட்கள்னு இருக்கும். ஓகேங்களா? அதை திருத்திக்கோங்க, 18 தான். ஸ்கூல் புக்லையுமே ஒரு இடத்துல 17 தான் இருக்குது, வேணா 18னே வச்சுக்கோங்க. சரிங்களா? 2 வருஷம் 11 மாதம் 18 நாட்கள் எழுதி முடிப்பதற்காக 11 கூட்டத்தொடர் நடந்தது. மேற்படி கிட்டத்தட்ட 64 லட்சம் செலவானது சொல்லியிருப்பாங்க. அந்த டைம்ல யோசிச்சு பாருங்க, 70-80 வருஷத்துக்கு முன்னாடி 64 லட்சம். மேற்படி 60 நாடுகள்ல இருந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சோர்சஸ் வந்து எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை பத்தி இம்பார்ட்டன்ட் ஃபேக்சுவல் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து ஒரு நல்ல கொஸ்டின் தான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பத்தி. ஆக்சுவலாக நான் நேஷனல் சிம்பிள் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டாபிக் சொல்ல மாட்டேன். தேசிய சின்னங்கள் சொல்லிட்டு ஒரு டாபிக் உண்டு, அதையும் நான் சேர்த்துருக்கேன். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய தேசிய சின்னங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். தேசிய பாடல் என்ன, தேசிய கீதம் என்ன, தேசிய மலர் எது, தேசிய கொடி எது, அதுக்கு என்ன அர்த்தம், அப்புறம் வந்து தேசிய கேலண்டர், இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்பா எடுத்து போட்டிருந்தேன். கொஸ்டின் 10 சொல்லி டெலிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்தியாவின் தேசிய நாட்காட்டின்னு கேட்பாங்க, சக கேலண்டர். ஓகேங்களா? முக்கியமான கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நிறைய பேர் தெரியுது கிடையாது. தேசிய மலர், தேசிய விலங்கு, தேசிய பறவை தான் தெரியும், ஆனால் தேசிய கேலண்டர் தெரிய கிடையாது, சக கேலண்டர். ஓகேங்களா? மேற்படி பார்த்தீங்கன்னா தேசிய பூ, அப்புறம் வந்து விலங்கு, பறவை, நீர்வாழ் விலங்கு, நேஷனல் பாக்டீரியா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது புக்கிலே 6th புக்கிலே இருக்குது. ஓகேங்களா? ஆனால் ஒரு 4-5 ப்ரொவிஷன்ஸை நம்ம என்னைக்கு அடாப்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் ஆந்தம். ஓகேங்களா? அதாவது தேசிய கீதம் எந்த ஆண்டு எந்த நாளில் வந்து நம்ம அடாப்ட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. அதாவது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அடாப்டட்
நேஷனல் ஆந்தம். நேஷனல் ஆந்தம் ஜனகணமன. அதை எழுதியது ரவீந்திரநாத் தாகூர். மொத்தம் 52 வினாடிகள் அதை படிக்க முடிக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் டீட்டெயில்ஸ். இது நம்ம என்னைக்கு அடாப்ட் பண்ணோம் அப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டா நமக்கு ரிபப்ளிக் டே நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சும்மா டேட்டை மனப்பாடம் பண்ணினா மறந்துடுவீங்க. ரிபப்ளிக் டேக்கு 2 நாளைக்கு முன்னாடி, முதல் குடியரசு தினம் கொண்டாடுவதற்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம ஏற்றுக்கிட்டோம். நிறைய விஷயத்தை ஏற்றுக்கிட்டோம். ஜனகணமன தேசிய கீதத்தை ஏற்றுக்கிட்டோம், தேசிய பாடலை ஏற்றுக்கொண்டோம். அதுக்கப்புறம் இந்தியாவின் பிரசிடென்டாக முதல் பிரசிடென்டாக ராஜேந்திர பிரசாத் ஏற்றுக்கிட்டோம். ஓகே, இந்த 3 விஷயத்தை ஜனவரி 24, 1950 நம்ம ஏற்றுக்கொண்டோம். ஓகேங்களா? 6. அடுத்து 7. The motto of the Satyameva Jayate, Truth alone triumphs, was written in dash script. ஓகேங்களா? அதாவது சத்தியமேவ ஜெயத்தை நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, இது முண்டக உபநிடதம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கும். இதோடைய அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்மே வெல்லும் சொல்லுவாங்க. கோர்ட்ல தான் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, வாய்மே வெல்லும். இது என்ன எழுத்து வடிவில் எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்பாங்க. இந்த சமஸ்கிருதம், இந்த ஹிந்தி, இந்த மாதிரி விஷயம்னாலே தேவநாகரி எழுத்து தான். ஓகேங்களா? நமக்கு ஹிஸ்டரியிலேயே ஒரு கல்வெட்டையும் கேள்விப்பட்டிருப்போம்ல. ஐ திங்க் வந்து அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு நினைக்கிறேன். அதில் கூட இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் வந்து தேவநாகரி எழுத்து சொல்லுவோம்ல, அதே மாதிரி தாங்க சத்தியமேவ ஜெயதே முண்டக உபநிடதம் அப்படிங்கிற புத்தகத்தில் எடுக்கப்பட்ட வார்த்தை வாய்மை வெல்லும். இது வந்து பார்த்தீங்கன்னா தேவநாகரி எழுத்து வடிவம். ஓகேடா? அடுத்து ஒரு அருமையான கொஸ்டின். எப்படி நம்ம தேசிய சின்னங்களை படிக்கணுமோ ஒரு சில பேர் மாநில சின்னங்களை படிக்க தவறி விடுகிறீர்கள். ஓகேடா? மாநில சின்னங்களையும் படிக்கணும். மாநிலத்தின் மலர் எது, மாநிலத்தின் விலங்கு எது, இதெல்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது மாநிலத்தின் சின்னம் என்ன, ஓகே, இதெல்லாம் கேட்கலாம். ஓகே, அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு என்ன கேட்கறாங்க, டேஷ் தமிழ்நாட்டின் மாநில மலராக விளங்குகிறது அப்படின்னு கேட்டுறாங்க. ஈஸி சார், இதெல்லாம் ஒரு கொஸ்டினா? செங்காந்தல் மலர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உடனே சொல்லிடுவீங்க. ஆனால் ஆப்ஷன்ல பார்த்தா எங்கேயுமே செங்காந்தல் மலர் ஆப்ஷனே இருக்காது. ஏன் சார் அப்படின்னா புரியாத பேரை கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், ஜாஸ்மினம் கிராண்டிப்ளோரம், காசிபியம் ஆர்பேரியம், கார்கும்பா லாங்கா, குளோரிசோ சூர்பாபா அப்படி கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ இது என்ன அர்த்தம் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மலருடைய அறிவியல் பெயரை கொடுத்துருக்காங்க. சார் இந்த அளவுக்கு படிக்கணும்னா படிச்சுதான் அவங்க ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்கல்ல, அப்போ வித்தியாசமாக படிச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி நாளைக்கு லோட்டஸோடைய அறிவியல் பேர் கேட்கலாம். ஓகேங்களா? அப்போ செங்காந்தல் மலர் தான் தமிழ்நாட்டுடைய என்ன சொல்றது மாநில மலர். மாநில விலங்கு கேட்டாங்கன்னா வரையாடு, நீலகிரி வரையாடுன்னு கேட்பாங்க. சமீப காலத்துல நீலகிரி வரையாடுடைய தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட ஆரம்பிச்சிருக்கோம். அது என்னங்கிறத பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இதுக்கு அப்போ செங்காந்தனுடைய அறிவியல் பேர் எது சார் அப்படின்னா குளோரிசா சூப்பர்பா அப்படின்னு ஞாபகம். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஒன்றும் கிடையாது. குளோரிசா ஞாபகம் அப்படின்னா சூப்பர்பா, தமிழ்நாட்டுடைய மலர் பெயர் சூப்பர்பா, செங்காந்தர் மலர் சூப்பர் அப்படிங்கிறது ஞாபகம். சரிங்களா? ஐயோ ரைட். அடுத்து 9வது கொஸ்டின். நமது இந்திய அரசியலமைப்பின்படி மொழிகள் டேஷ் கீழ் வருகின்றன அப்படின்னு கேட்குறாங்க. மொட்டையாக கேட்குறாங்க. ஆப்ஷன் பார்த்தா புரிஞ்சிருக்கும். எத்தனாவது அட்டவணையின் கீழ் வருகிறது அப்படின்னு கேட்குறாங்க. சரி சார், என்ன சார் அட்டவணை ஃபுல்லாக படிக்கணுமாண்ணா? தயவு செஞ்சு படிச்சே ஆகணும். ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை அட்டவணை இருக்குது அப்படின்னா 12 அட்டவணை இருக்குது. ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷன் எழுதும்போது 8 அட்டவணை இருந்தது. இன்னைக்கு 12 அட்டவணை இருக்குது. அதே மாதிரி ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷன் எழுதும்போது 22 பகுதிகள் இருந்தது. இன்னைக்கு 25 பகுதிகளாக அதிகரிச்சிருக்குது. அதே மாதிரி ஆர்டிக்கலும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்படி பார்க்கும்போது 12 அட்டவணையும் படிச்சே ஆகணும். 25 பகுதிகளையும் படிச்சே ஆகணும். வேற வழியே கிடையாது. கேள்வி கேட்கறாங்க. திடீர்னு 5ஆம் பகுதி கேட்பாங்க, திடீர்னு 12ஆம் பகுதி கூட கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, எல்லா பகுதியும் படிச்சுதான் ஆகணும். அட்டவணை ஈஸி தான், 12 படிச்சுதான் ஆகணும். ஓகேடா? நோ எக்ஸ்கியூஸ். அதுவும் கடைசி 5 அட்டவணை வந்து ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்போது 8வது அட்டவணையில் தான் மொழிகளை கொண்டு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? லாங்குவேஜஸ் இன்ஸ்கிரைப்ட் இன் த 8th ஷெட்யூல் அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலி 8வது அட்டவணையில இந்தியாவுடைய என்ன சொல்லியிருப்பாங்க, இந்தியா அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு தொடக்கத்தில் 14 மொழி தான் இருந்தது. ஓகேங்களா? இன்னைக்கு டேட்டில் அது 22 மொழிகளாக இன்க்ரீஸ் ஆயிட்டு. ஓகே, தொடக்கத்தில் 14 மொழிகள் இருந்தது. இன்னைக்கு 22 மொழிகளாக 8வது அட்டவணை இன்க்ரீஸ் ஆயிட்டு. இதே மாதிரி 9வது அட்டவணை என்ன, 10வது அட்டவணை என்ன, 11வது அட்டவணை, 12வது அட்டவணை ஃபுல்லாக 4 கண்டிப்பாக படிக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிறதையும் பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இதுல 14 மொழிகள் இருந்து 22 மொழியாக எக்ஸ்ட்ரா 8 மொழி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த 8 மொழியும் என்னென்ன அமெண்ட்மெண்ட், என்னென்ன சட்டத்திற்கு அடிப்படையில் இன்க்ரீஸ் ஆனது, இதையும் நம்ம படிக்கணும். ஓகேங்களா? ரைட். அடுத்து பாருங்களேன், அட்டவணை வச்சு இன்னொரு கொஸ்டின் எப்படின்னா
இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம், பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன? சொன்னோம்ல, கடைசி 4 அட்டவணை ரொம்ப முக்கியமா. அதுல பஞ்சாயத்து ராஜோடைய அட்டவணை என்ன அட்டவணை அப்படின்னா 11வது அட்டவணை. ஓகேங்களா? 12வது அட்டவணை முனிசிபாலிட்டி. ஓகேங்களா? அப்ப இந்த பஞ்சாயத்து ராஜ் அட்டவணையில மொத்தம் 29 அதிகாரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகேங்களா? முக்கியமானதுப்பா. பஞ்சாயத்து ராஜ் மொழிகள் வந்து 8வது அட்டவணை, பஞ்சாயத்து ராஜ் மொழிகள் வந்து என்னது, மொழிகள் வந்து 8வது அட்டவணை, பஞ்சாயத்து ராஜ் வந்து 11வது அட்டவணை, முனிசிபாலிட்டி பார்த்தீங்கன்னா 12வது அட்டவணை, நகர பஞ்சாயத்து 12வது அட்டவணை. ஓகேங்களா? அதுல 11வது அட்டவணையில 29 அதிகாரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. 12வது அட்டவணை முனிசிபாலிட்டி இந்த இதை பத்தி பேசக்கூடியதுல 18 அதிகாரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஓகே, இந்த நம்பர்ஸ் பார்க்கணும், இது ப்ரீவியஸ் கேட்கலாம். இது 29, இதுல வந்து 18 அதிகாரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அடுத்து திருப்பி பகுதியில் கேட்பாங்க. சொன்னல, பகுதிகள் ரேண்டமா கேட்டுருவாங்க, இதுன்னு சொல்லவே மாட்டாங்க. 25 பகுதிகளையும் கண்ணை மூடிட்டு வரிசையா சொல்லக்கூடிய அளவுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்திய அரசியலமைப்பு விதி 264 முதல் 300A வரைக்கும் எந்த பகுதியை அடங்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ எப்படி படிக்கணும், ஒவ்வொரு பகுதியும் என்ன சொல்ல வருவதை தாண்டி ஒவ்வொரு பகுதியும் என்னென்ன ஆர்டிக்கலை பேசுது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? முதல் பகுதி ஓகே, யூனியன் அண்ட் டெரிட்டரி ஆர்டிகல் 1 to 4 சொல்லுவாங்க. அடுத்து 2வது பகுதி குடியுரிமை பத்தி பேசும், 5 to 11வது ஆர்டிகல் வரைக்கும். அடுத்து 3வது பகுதி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படி சொல்லுவாங்க, 12 ஆர்டிகல் 35 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி 4வது பகுதி ஆர்டிகல் 36 ஆர்டிகல் 51 வரைக்கும், 4A 51A ஆர்டிகல் மட்டும். 5வது பகுதி தான் மத்திய அரசாங்கத்தை பத்தி பேசும், 52 ஆர்டிகல் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ரைட். அப்ப இப்படி பார்க்கும்போது நமக்கு 264 300A வரைக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஃபினான்ஸ், ட்ரேட், ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இதை பத்தி பேசும். ஓகே, இந்தியாவின் நிதி, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சொத்துகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய விஷயங்களை பற்றி பேசும் 12வது பகுதி. ஓகேதா? 12வது பகுதி தான் ஆர்டிகல் 264 300A. இதில் இந்த 300A ஆர்டிகல் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் படிச்சிருப்பீங்க, ஞாபகம் நினைக்கிறேன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஒரு ஆர்டிகல் வந்து அது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா சொத்துரிமை ஆர்டிகல் நம்ம டெலீட் பண்ணிட்டு தூக்கிட்டு வந்து எங்கே வச்சுருந்தோம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லீகல் ரைட்டாக 300A கொண்டு வச்சுருக்கோம். ஓகேங்களா? ரைட். 11. அடுத்து 12வது என்ன சொல்றது? 12வது கொஸ்டின் சொன்னது சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், ஆதாரங்கள் கேட்பாங்க. ஒவ்வொரு ப்ரொவிஷன்ஸ் உங்க புக்கில் ஒரு பாக்ஸ் இருக்கும்பா, அந்த பாக்ஸை படிக்க போதும். ஒரு 7 நாடு இருக்கும், 7 நாடுல இருந்து என்னென்ன விஷயம் எடுக்கப்பட்டது, இங்கிலாந்துல இருந்து என்ன எடுத்தாங்க, அமெரிக்கால இருந்து என்ன எடுத்தாங்க, ஜெர்மனில இருந்து என்ன எடுத்தாங்க, ஜப்பான்ல இருந்து என்ன எடுத்தாங்க, சவுத் ஆப்பிரிக்கால இருந்து எடுத்தாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருந்து என்ன எடுத்தாங்க, எல்லாத்தையும் படிக்கணும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொவிஷன் தான் டிபிஎஸ்பி. அப்படின்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படி சொல்லுவாங்க. அந்த முறைகள் எந்த நாடுல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. ரொம்ப ஃபேமஸான நாடு தான் அயர்லாந்துல இருந்து எடுக்கப்பட்டது. டிபிஎஸ்பி பகுதி 4 இருக்கும், ஆர்டிகல் 36 இருந்து ஆர்டிகல் 51 வரைக்கும் டிபிஎஸ்பி பேசும். டிபிஎஸ்பியை 3 விஷயமா பிரிச்சிருப்பாங்க, லிபரல் அண்ட் இன்டெலெக்சுவல், காந்தியன் பிரின்சிபல்ஸ் அண்ட் சோசியலிஸ்ட் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயமா பிரிச்சு வச்சிருப்பாங்க. டிபிஎஸ்பி ரொம்ப முக்கியமானது. டிபிஎஸ்பி கவர்மெண்ட் என்னெல்லாம் செய்யணுங்கிற விஷயத்தை கான்ஸ்டிடியூஷன்ல பேசுது. ஓகேங்களா? அயர்லாந்துல இருந்து எடுக்கப்பட்டது தான் டிபிஎஸ்பி, ரொம்ப முக்கியமானது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெரிக்காவில இருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இந்தியாவுடைய பை கேமரல் சிஸ்டம், அதாவது 2 அவை, லோக்சபா ராஜ்யசபா 2 அவை இருக்குது, அது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய இங்கிலாந்துல இருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொவிஷனும் எங்கெங்க இருந்து எடுக்கப்பட்டது. எமர்ஜென்சியின் பொழுது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ரத்து செய்யப்படும், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெர்மனியில இருந்து எடுக்கப்பட்டது. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாத்தையும் எப்போ சொன்னாலும் ஞாபகமாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் புக்கில் இல்லாத கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்கன்னா, அது போன தடவை கேட்டிருந்தாங்க ஒரு எக்ஸாம்ல, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? PIL ரொம்ப ஃபேமஸ் ஆனது, கடந்த ஒரு 4-5 வருஷமா ரொம்ப நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. பொதுநல வழக்கு தமிழில் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. இதுக்கு முன்னொரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஒருத்தர் போடணும்னா அந்த ஒரு விஷயத்தினால எவர் ஒருத்தர் அஃபெக்ட் ஆனாரோ அவர் தான் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. ஏதோ ஒரு இன்சிடென்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இந்த பேனர் ரோட்டு ஓரத்தில் அநியாயத்துக்கு கட்சி சார்பாகவும் அரசியல் கட்சி சார்பாகவும் நடிகர்கள் சார்பாக பேனர் வச்சுருப்பாங்க. அந்த பேனர் சார்ஜ் ஒரு பொண்ணு வந்து இறந்து போச்சு. ஓகேங்களா? அப்போ அந்த பேனரை இதுக்கப்புறம் எங்கேயும் பேனர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதாவது ஒரு நபர் வந்து பொதுநல வழக்கு போட்டார்.
ஓகேங்களா. அப்போ அவருக்கும் அந்த இறந்து போனவும் சம்மந்தமே கிடையாது, ஆனால் அவர் போடுறாரு. இதுதான் பொதுநல வழக்கு. ஓகேங்களா. அப்போ இதுக்கப்புறம் எங்கனாலும் ஒரு பொது இடத்துல வந்து பேனர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அப்போ இதுதான் பொதுநல வழக்கு. இது ஒரு உதாரணம் கிடையாது, இது மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, 5 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் டிராஃபிக் ராமசாமின்னு ஒரு நபர் இருப்பார். ஓகே, ஏடிஎம்கே ஆட்சியில் 5-6 வருஷம் ஆச்சு. ஓகேங்களா. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுநல வழக்கு ஃபேமஸ் தமிழ்நாட்டில், அநியாயத்துக்கு போட்டு தீட்டே இருப்பார் பொதுநல வழக்கு. ஓகேங்களா. பொதுநல வழக்குங்கிற கான்செப்ட் எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா அமெரிக்கா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இந்தியாவுடைய ஜுடிஷியரி சிஸ்டம்ங்கிற விஷயம்னாலே அது அமெரிக்கா தான். இந்தியாவுடைய ஜுடிஷியரி சிஸ்டம், ஜுடிஷியரி நல்ல டெவலப்மெண்ட், ஜுடிஷியல் ஆக்டிவிசம், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே வந்து அமெரிக்காவில் தான் பெறப்படும். இதுவும் அமெரிக்கா தான். PIN. அடுத்து திருப்பி அந்த ஆதாரங்களுடைய மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. நான் சொன்னது ஒவ்வொன்றும் எங்கேருந்து எடுக்கப்படுது. நான் சிம்பிளாக சொல்ற மாதிரி பாருங்களேன். அடிப்படை உரிமைகள் நான் தான் சொன்னேன், எங்கிருந்து அமெரிக்காவில இருந்து எடுக்கப்படுது அடிப்படை உரிமை. அரசு நெறிமுறை கோட்பாடு நம்ம இப்பதான் பேசணும். இது கனடா இல்லையா, கனடா. அயர்லாந்துல இருந்து எடுக்கப்பட்டது. ரெண்டு இது மேட்ச் பண்ணிட்டீங்க. அதாவது பிக்கும் சிக்கும் 1-4 எங்க ஆப்ஷன் இருக்கு, ஒரே ஒரு ஆப்ஷன்ல இருக்குது, போட்டு வந்திருக்கு நீங்க வாட்டுக்கு ஈஸியா முடியுது. ஓகேங்களா. மேபி அதுவும் மீதி தெரியும்னா மேட்ச் பண்ணி பாருங்க. பாராளுமன்ற முறை மக்களாட்சி நான் சொன்னேன், இங்கிலாந்துல இருந்து எடுக்கப்பட்டது சொன்னேன். அதே மாதிரி கூட்டாட்சினாலே உலகத்திலே ஃபேமஸ் ஆனது அமெரிக்கா தான். ஆனா அமெரிக்காவுடைய கூட்டாட்சி இந்தியா ஃபாலோ பண்ணாது. இந்தியா ஃபாலோ பண்றது யாருடைய கூட்டாட்சி அப்படின்னா கனடாவுடைய கூட்டாட்சி. ஓகேங்களா. ஏன்னா அமெரிக்காவுடைய கூட்டாட்சி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸுக்கு அதிகமாக பவர் இருக்கும். ஆனா கனடாவுடைய கூட்டாட்சி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக பவர் இருக்கும். அதனால தான் நம்ம கனடாவுடைய கூட்டாட்சியை எடுத்துருப்போம். ஓகேங்களா. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும், ஏன் அமெரிக்கா கூட எடுக்கல அப்படிங்கிற விஷயத்தை. அதே மாதிரி அமெரிக்காவில் டூயல் சிட்டிசன்ஷிப், இரட்டை குடியுரிமை சொல்லுவாங்க. ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியாவில் ஒற்றை குடியுரிமை. இங்கிலாந்துல இருந்து நம்ம எடுத்துருப்போம் இந்த ப்ரொவிஷன். மேட்ச் தான் ஃபாலோயிங் பண்ணும்போது ஆன்சர் வந்து டி. பார்த்துட்டாங்க. அடுத்து மீண்டும் ஒரு கூற்று காரணம் கொஸ்டின். அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. எஸ், கரெக்ட். ஓகேங்களா. இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன்ல முன்னுரை ப்ரீஃபேஸ் தான் நம்ம பிரியாம்பிள் அப்படி சொல்றோம். ஒன்றும் இல்லைப்பா, ஒரு எந்த புக்குனாலும் எடுத்து பாருங்களேன். எல்லா புக்குலையும் அந்த மொத்த புத்தகத்துல நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு அந்த ஆத்தர் என்ன பண்ணியிருப்பாருங்க, சிங்கிள் பேஜில் ஒரு 15 லைன்ல வந்து ஒரு ப்ரீஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு சில புக்கில் பிரியாம்பிள் இருக்கும். அதுதான் நம்ம கான்ஸ்டியூஷன்ல பிரியாம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கான்செப்ட் ஆக்சுவலா உலகத்துல கான்ஸ்டியூஷன் எழுதி வைக்கப்பட்ட கான்ஸ்டியூஷன்ங்கிற விஷயத்தையே அமெரிக்கா தான் கொண்டு வந்தது. அதே அமெரிக்காவில் தான் பிரியாம்பிள்ங்கிற கான்செப்ட் இருந்தது. ஓகேங்களா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி பார்க்கும்போது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு என்று வரையறை செய்கிறது அப்படி சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த ஆர்டர் கரெக்டா இருக்கு இதுல. ஓகேங்களா. சாவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். இந்த ஆர்டர் பின்னாடி ஒரு கொஸ்டின் வருது, அதை கூட கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா. இப்போ எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. அப்போ இதான் முன்னுரை சொல்றாங்க, இது வந்து வரையறை செய்கிறது அப்படி சொல்றாங்க. எஸ், ரெண்டு கரெக்ட் தான். சரியான விளக்கமா அப்படின்னா சரியான விளக்கம் கிடையாது. இருக்குது சம்பந்தம் இருக்கா? ஓகேங்களா. அதுதான் டி. ஓகேங்களா. இதுதான் முகவுரை அப்படி பார்த்தீங்கன்னா சரிப்பா, இதுக்கு ஆன்சர் வந்து டி கிடையாது. ஆக்சுவலாக இந்த இதுதான் முகவுரை சொல்றாங்கன்னா ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அந்த முகவுரையில இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கனால தான் இது இந்தியாவுடைய அரசியலமைப்புடைய முகவுரை சொல்றாங்க. சரியான விளக்கம் ஆக்சுவலா இதுக்கு, இந்த கொஸ்டினுக்கு. ஓகேங்களா. இதுதான் கொஞ்சம் நீங்க புரிஞ்சு ஆன்சர் பண்ணிக்கணும். அடுத்து அரசியலமைப்பு முகவரியில் மதச்சார்பின்மை, சமதர்மம் என்ற சொற்களை அறிமுகப்படுத்தி அரசமைப்பு சட்ட திருத்தம். ஓகே, முடிஞ்சு போச்சு. இந்த பிறகு ஒரே கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. இந்தியாவுடைய முகவுரை வந்து பிரியாம்பிள் வந்து ஒரே ஒரு தடவை தான் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. நிறைய தடவை தான் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரே ஒரு தடவை தான். எத்தனாவது வருஷம்? 1976 வருடம் 42வது சட்டத்திட்ட அடிப்படையில் என்ன பண்ணியிருப்பாங்க, அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது தான் மதச்சார்பின்மை மற்றும் சமதர்மம் என்ற சொற்களை அறிமுகப்படுத்தியது. ஓகே, எத்தனாவது சட்ட திருத்தம்? 42வது சட்ட திருத்தம் 1976. ஆக்சுவலா 3 வார்த்தையை அறிமுகப்படுத்திருப்பா. அது சிம்பிள் ஷார்ட்கட் என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் SSI அப்படி சொல்லுவாங்க. SSIனா ஸ்பெஷல் எஸ்ஐயா அப்படி கிடையாது. ஓகேங்களா. இது பாருங்க, மதச்சார்பின்மை, செக்யூலர், சோசியலிஸ்ட், இன்டெகிரிட்டி அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த 3 வார்த்தையை தான் இந்த அரசியல் சட்ட திருத்தம் முகவுரை ஒரு தடவை தான் திருத்தப்பட்டது. சரிங்களா. அதே மாதிரி முகவுரை தொடர்பான கேசஸ் படிச்சு வச்சுக்கணும். LIC ஆஃப் இந்தியா கேஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருபார் யூனியன் கேஸ், இதெல்லாம் கேசஸ் எந்த வருஷங்கிறத படிச்சுக்கணும். அடுத்து 17வது கொஸ்டின், ஒரு 3 கொஸ்டின் தான். 17வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது என்று கூறிய வழக்கு எது அப்படிங்கிறாங்க. அதாவது இந்தியாவுடைய அரசியலமைப்புங்கிறது எழுதி வைக்கும் போது ஒரு சில விஷயத்தை பேசிக் ஸ்ட்ரக்சரா வச்சிருப்பாங்க. ஓகே, அடிப்படை சாசனம் அதுதான், அந்த விஷயத்தை மாற்ற முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் இதுக்கப்புறம் மக்களாட்சியே கிடையாது.
இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு எம்பி எம்எல்ஏ ஆகக்கூடாது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமானா ஜென்மத்துக்கு யார் நினைச்சாலும் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, அதை மாற்ற முடியாது. நாளைக்கு இந்தியாவில் ஒரு மனுஷனு கூட ஒரு குடிமகனு கூட அடிப்படை உரிமைகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எம்பிகள் நினைத்தா டிலீட் பண்ண முடியுமா? முடியாது. அது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, அப்போ இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ங்கிற கான்செப்டை எப்போ எந்த கேஸ் கொண்டு வந்தது அப்படிங்கிற ரொம்ப ஃபேமஸான கேஸ். பாலிட்டியை படிச்சாங்கன்னா இந்த கேஸ் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸான கேஸ் கேசவானந்தா பாரதி கேஸ் 1973 நடைபெற்றது. இந்த கேஸ்ல தான் இந்தியாவுக்குன்னு ஒரு அடிப்படை சாசனத்தை உருவாக்கி இருக்காங்க சொல்றாங்க. ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ரைட். அடுத்து 18வது கொஸ்டின் ரொம்ப எளிமையானது. ஆக்சுவலா இந்தியாவுடைய முகவுரையில நிறைய விஷயத்து நிறைய நாடுகள்ல இருந்து எடுத்திருப்பாங்க சொன்னோம்ல. அப்படிதான் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சில் ஒரு ரிவல்யூஷன் நடந்திருக்கும். அதுக்கு பேர் தான் பிரெஞ்சு புரட்சி அப்படி சொல்லுவாங்க. அந்த புரட்சியின் போது இந்த வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க. அந்த வார்த்தைகள் நம்ம முகவரில் எடுத்திருக்கோம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். ஓகேங்களா, லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி அப்படி சொல்லுவாங்க. இது பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டது. பிரெஞ்சு புரட்சி எந்த வருஷம் நடைபெற்றதுன்னு கேட்பாங்க. ரொம்ப ஃபேன்சியா இருக்கும். 1, 7, 8, 9. ஓகேங்களா, அப்படின்னா 1789 பிரெஞ்சு புரட்சி நடைபெற்றது. அதே மாதிரி ரஷ்ய புரட்சி கேட்பாங்க. ஓகேங்களா, ஹிஸ்டரியில வரும். நமக்கு பாலிட்டியில பெரிய அளவுக்கு பயன்படாது. ரஷ்ய புரட்சி ஹிஸ்டரியில வரும். 1917 வந்து நடைபெறும். ஓகேங்களா, போல்ஷோவிக் ரெவல்யூஷன், அக்டோபர் ரெவல்யூஷன் அப்படி சொல்லிட்டு நடக்கும். ஓகேங்களா, அடுத்து 19 the order following were seen in the preamble. நான் சொன்னல பிரியாம்பிள்ல ஒரு 5 வார்த்தை இருக்கும். அந்த 5 வார்த்தையோடைய வரிசை கேட்பாங்க. ஓகே, கம்பல்சரி படிக்கணும். தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். ஓகேங்களா, நாளைக்கு திடீர்னு நைட்டு தூங்கிட்டு இருக்கீங்க, நைட் தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி விட்டு கேட்டாலும் சொல்லணும். அந்த அளவுக்கு முக்கியமானது. ஓகேங்களா, அதுதான் 4 வார்த்தை 5 வார்த்தை என்னன்னா சாவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். ஓகேங்களா, நான் சொன்ன இந்த ஆர்டர்ல தான் பிரியாம்பிள்லேயே இந்த வருஷம் தான் இருக்கும். ஓகேங்களா, பிரியாம்பிள் எப்படி துவங்கும்? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்களாகிய நாம் அப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்கும். அது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது தமிழில் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இறையாண்மை, ஓகேங்களா, சாவரின், சோசியலிஸ்ட் சமதர்மம், செக்யூலர் மதச்சார்பின்மை, டெமோக்ராட்டிக் சாவரின் சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். ஓகேங்களா, 1 அடுத்த 5 3 2 4 3 2 4 எங்க பாருங்க 3 2 4 1 5. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ. இந்த வரிசை ரொம்ப முக்கியம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டினா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இந்த கொஸ்டின் நிறைய தடவை கேட்பாங்க. திருப்பி ரிப்பீட் கேட்கலாம். குரூப் 1 லெவலில் கேட்கலாம். முகவுரையை பார்த்து முகவுரையை படித்து நிறைய பேர் வந்து இந்த முகவுரையை வந்து ரொம்ப என்ன சொல்றது ஃபேமஸ் கொட்டேஷனை வந்து புகழ்ந்துருப்பாங்க. அந்த வார்த்தைகள் யார் யார் என்னென்னு சொன்னாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா, அதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முகவுரை என்பது அரசியலுடைய ஜாதகமே இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ஜாதகம் அப்படின்னாலே ஒரு மாதிரியான ஹிந்து பேர் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ முன்ஷி, KM முன்ஷி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ இந்த ஜாதகம் பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப் அப்படி வந்தாலே KM முன்ஷி. ஓகேங்களா, அடுத்து இதுதான் மொத்த அரசியலமைப்பின் சாவி அப்படின்னு சொல்றாங்க. முகவுரை தான் மொத்த அரசியலமைப்புடைய சாவியாமா. ஓகேங்களா, த கீ நோட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படி சொன்னது யாருன்னா எர்னஸ்ட் பார்க்கர். ஓகேங்களா, எர்னஸ்ட் பார்க்கர் 5. அடுத்து அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொன்னது யாரு? ஓகேங்களா, அரசியலமைப்பின் ஆன்மா சொன்னது பார்த்தீங்கன்னா தாகூர் தாஸ் பார்க்வே அப்படி சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, இதை பிரியாம்பில். அடுத்து வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு சொன்னது கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஓகேங்களா, சார் ஐவர் ஜின்னி சொல்லியிருப்பாங்க. பார்க்கும்போது 4521 4521 ஆன்சர் சி. முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, அப்போ 20 கொஸ்டினுக்காக 4-5 டாபிக்ல இருந்து ரொம்ப எளிமையாக ரொம்ப சுலபம். ஏன்னா இந்த டாபிக் ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா, அதனால ஈஸியாக தான் இருக்கும். அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி, யூனியன் அண்ட் ஸ்டேட். அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிட்டிசன்ஷிப் ரொம்ப பேசிக் தான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் DPSP வரைக்கும் அடுத்த டாபிக் நம்ம எடுத்து முடிச்சிடலாம். ஓகேங்களா, ரைட். அடுத்த டாபிக் அடுத்த வீடியோக்கு வேற சப்ஜெக்ட் பார்த்துட்டு அப்புறம் பாலிட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த சீரியஸ் நீங்கள் எந்த அளவுக்கு ஆப்ரேட் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு வியூஸ் இருக்கோ அதை பொறுத்து அதை எடுத்து கண்டினியூ செய்யப்படும். இறுதியாக நான் எப்பவும் ஒரு 5 கேள்வி கேட்பேன் சொல்லுங்கள். அந்த 5 கேள்வி கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க தெரிஞ்சவங்க உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் எந்த ஆண்டு? அதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, அடுத்து 2வது கேள்வி 11வது அட்டவணையில் எத்தனை அதிகாரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? அதை கமெண்ட் பண்ணுங்க. 2வது கேள்வி. அடுத்து 3வது கேள்வி வேவல் திட்டம் எந்த ஆண்டு? கமெண்ட் பண்ணுங்க. 3வது கேள்வி வேவல் திட்டம் எந்த ஆண்டுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. 3வது கேள்வி. அடுத்து 4வது கேள்வி தமிழ்நாட்டின்
தேசிய தமிழ்நாடு தேசிய தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. 4வது கொஸ்டின். 5வது கொஸ்டின் ஃபைனல் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சொல்ற மாதிரி கடைசி ஃபைனல் அண்ட் கொஸ்டினா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாம்பிள் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுக்குவோம். பிரியாம்பிள்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த முகவுரை சோர்ஸ் கேட்கறதா சோர்ஸ் கேட்கும் போது டிபிஎஸ்பி எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அதை கமெண்ட் பண்ணுங்க. சோர்ஸ். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.